ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மோமோஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி மஷ்ரூம் கேப்சிகம் கிரேவி எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நம்ம இன்றைக்கி ப்ரெஷர் குக்கர் தான் யூஸ் பண்ண போகிறோம். நான் இன்ஸ்டன்ட் பாட் எடுத்திருக்கேன். அதில் சாட்டே மோட் போட்டு 30 நிமிஷத்துக்கு வச்சுருக்கேன். சிம்மில் வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருங்க. எண்ணெய் காயிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 2 இலை, ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு சேர்த்துருக்கேன். அப்புறம் 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. நல்லா வெங்காயம் கலர் மாறுற அளவுக்கு வதக்கிக்கோங்க. கொஞ்சம் மாறிடுச்சு கலரு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். இதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கப்புறம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்க கேப்சிகம்மை சேர்த்துருக்கேன். நம்ம கேப்சிகம் எப்படி நறுக்கிறோமோ அதே மாதிரி மஷ்ரூமையும் நறுக்கிக்கோங்க. அப்போ தான் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும், வேகிறதுக்கும் சரியாக இருக்கும். இது கொஞ்சம் நல்லா கிளறினதுக்கப்புறம் மஷ்ரூம் நம்ம நறுக்கி வச்சுருக்கதையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மஷ்ரூம் இது இவ்வளோ மேலே ஏறி இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் நேரத்துலேயே அது சுருங்கிடும். நல்லா வதக்கிக்கிடுங்க. கீழேருந்து பெரட்டி வதக்கி விட்டிங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் சுருங்கிடும் நமக்கு மஷ்ரூம். இப்போது நான் அதில் தக்காளி சேர்க்குறேன். ஒரு தக்காளி நான் எடுத்திருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடிசாக நறுக்கி சேர்த்துருக்கேன். நம்ம நல்லா வதங்கணுங்கிறதுக்காக இல்லை, நம்ம எப்படியும் ப்ரெஷர் குக்கு தான் பண்ண போகிறோம். அதனால் ஓரளவுக்கு நல்லா வதக்கி விட்டால் போதும். இப்போ மசாலா சேர்க்கலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கூடவே போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூனும் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மல்லி சேர்த்துருக்கேன். நம்ம மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கோம். அதனால நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். இந்த மசாலாலாம் பச்சை வாசம் போகிறதுக்காக நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது இன்ஸ்டன்ட் பாட்டுங்கிறதுனால நான் ப்ரெஷர் இது நார்மலாக குக் பண்ணுறதை ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் ப்ரெஷர் குக் பண்ணுறதுக்காக. நமக்கு மஷ்ரூம் நல்லா தண்ணி விட்டுருக்கு, அதனால் அளவாகவே தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு நான் தண்ணி இதில் சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மறக்காமல் உப்பு முதல்ல சேர்த்துருங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா உப்பு சேர்த்ததுக்கப்புறம் கிளறி விட்டுட்டு மூடி விசிலுக்கு வச்சிடலாம். நம்ம இது மாதிரி நல்லா எல்லாமே தண்ணியில் அமுங்குற மாதிரி மூடிட்டு, நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் செய்கிறீங்கன்னா மூடி விசில் போட்டுருங்க. வெயிட்டை போட்டுட்டு 3 விசிலுக்கு விட்டால் போதும். மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் விட்டால் போதும். நான் இன்ஸ்டன்ட் பாட்டில் 3 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தோன்னா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. கேப்சிகம் மட்டும் தனியாக செஞ்சு கொடுத்தோன்னா யாருமே சாப்பிட மாட்டாங்க மோஸ்ட்லி. அதனால இந்த மாதிரி வித்தியாசமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது தோசை, சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மோமோஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.